ஸோ ஹாய் காய். ஸோ அக்வாரி ஃபிஷஸ் இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் எடுத்துக்கிறோம். இந்த தாட்டி நம்ம மான்ஸ்டர் வெரைட்டி நிறைய எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ வாங்க இப்போதைக்கு நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, அதனோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போது இது மாதிரி லோ ப்ரைஸில் ஃபிஷஸ் எல்லாம் வேணுன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் அண்டு பயோவில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாயின் ஆகாதீங்க, ஜாயின் ஆகிக்கோங்க. சரி, ஓகே. ஒரு வழியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவரில் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதில் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. உங்களுக்கு கிளாஸில் இது மாதிரி போட்டு அதனோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் மோலி, அதாவது ஃபீடிங் மோலின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மான்ஸ்டர் வெரைட்டி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா மான்ஸ்டர் வெரைட்டி தந்து அதுக்கு ஃபீட்டு தராமல் இருந்து எப்படி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஃபீடிங் நம்ம எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் மிக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா மொசைக்கு, டம்போயரு, இந்த மாதிரி சில்லி மொசைக், இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி மிக்ஸ் ஆகி வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா 40 ரூபா வரும். எல்லாமே ஃபுல் அடல்ட் சைஸ் தான். இது பார்த்திங்கன்னா மேலு, ஃபீமேல் அது இன்னொரு வீடியோவில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீமேல் இதில் எதுவும் ஆட் பண்ணல, மேல் மட்டும்தான் தனியாக போட்டு எடுத்தேன். இது ஃபீமேல் எல்லாம் பெரிய சைஸ் தான். ஆனால் பேர் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா இந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ நிறைய பேர் லைக் பண்ணி வளர்க்குறது அலிகேட்டர். அதனால் அலிகேட்டர் நம்ம ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஸோ மற்றவங்க மாதிரி 1000 ரூபா இந்த ரேஞ்சில் நம்ம ப்ரைஸ் போடல, ஜஸ்ட் ஒரு 800 இந்த ரேஞ்சு தான். பட் வெளியெல்லாம் எல்லா பக்கமே 1100 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் போட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு 800 ஓரளவு குவாலிட்டியாக சூப்பரான குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 3 to 4 inch கிட்டே இருக்குது. இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சைடு வியூ எல்லாமே காட்டுறேன். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் பை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நல்லா அதுக்கான செட்டப்பெல்லாம் உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணி யோசிச்சு பார்த்து நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் பை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்து மீன் சொல்லி வளர்க்குறதா சில்வர் அரோவனா. இதுவும் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 inch கிட்டே இருக்குது. பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1100 இந்த ரேஞ்சு. பட் வெளியே மார்க்கெட்டில் ஒரு 1500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அக்வேரியம் ஷாப்பை அங்கே உங்கள் சைடு எல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வாஸ்து மீன் சொல்லி நிறைய பேர் வீட்டில் வளர்க்க லைக் பண்ணுவாங்க. சில்வர் அரௌனா ஒரு 3 to 4 inch ஒரு 1500 இந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன் இது மாதிரி சிக்கன்ஸ் இது மாதிரி ஃபீட் பண்ணலாம். இப்போதைக்கு நார்மலாக நீங்கள் ஃபுட்டு ஃபீட் பண்ணாலே போதும். ஆனால் இது பை பண்ணுற போது நீங்கள் பார்த்து பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆக்சிஜனு செட்டப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பிளாக் கோஸ்ட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னு ஒரு நிறைய பேர் வளர்க்குறதுக்கு லைக் பண்ணுவாங்க. ஸோ கையில் வைக்கும்போது அது அழகாக வந்து நம்ம கையை சுற்றி விளாட்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணாடி தொட்டிகள் அழகாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ பார்க்குறக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி சூப்பராகவும் இருக்குது. அதனால இந்த மீனை நிறைய பேர் பை பண்ணி நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ கேட்ஃபிஷில் ரெட்டெல் கேட்ஃபிஷ்ஷு, நார்மல் கேட்ஃபிஷ்ஷு, ஸோ 2 கேட்ஃபிஷ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெட்டெல் கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 240 ரூபா இந்த ரேஞ்ச் வரும். ஸோ சைஸ் இது ஒரு 3 to 4 inch கிட்டே இருக்குது. சேம் நார்மல் கேட்ஃபிஷ் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா. இந்த ரெண்டுமே கேட்ஃபிஷ் மான்ஸ்டர் வெரைட்டி சேர்ந்தது தான். ஸோ கேட்ஃபிஷ்ஷுக்கு அதுக்குன்னு தனியாக சில ஃபேன் பேஜ் இருக்கிறாங்க. அதை வளர்க்கவும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் அந்த காலத்தில் நிறைய பேர் வளர்க்குறது ஃபுல் மூன் பீட்டா. ஸோ மேல் பார்த்திங்கன்னா 90 ரூபா இந்த ரேஞ்ச் வரும். ஸோ உங்களுக்கு சைடு வியூவில் காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த கலரில் நானே போட்டு விட்டுருவேன். ப்ரோ இந்த மாதிரி நமக்கு பீட்டா வேணும் ப்ரோ, இந்த கலரில் வேணும்னா உங்களுக்கு சேம் அதே கலரில் போட்டுரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் பீட்டாவோட ஃபீமேல். இது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் இல்லை, எல்லாமே உங்களுக்கு எக்லோடு தான். ப்ரோ நம்ம பீட்டா ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நம்மள்ட்ட பை பண்ணிக்கலாம். எல்லாம் உங்களுக்கு எக்லோடு தந்துருவா. பீஸ் பார்த்திங்கன்னா 75 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் சைஸ் மோலி காமிச்சு, இது பார்த்திங்கன்னா பிக் சைஸ் மோலி. ஸோ எல்லாமே பேன் சைஸ் தான். எல்லாமே நீங்கள் குட்டி போடுற மாதிரி வேணும் ப்ரோன்னு சொல்லுவீங்க தானே. ஸோ அவங்களுக்காக தான். பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 ரூபா இந்த ரேஞ்சு வரும். ஸோ உங்களுக்காக தான் நான் சைடு வியூ எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு அதில் காமிச்சு சைடு வியூ காமிக்காது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. உங்களுக்காக நான் எடுக்கிறேன். ஸோ எல்லாமே பேரண்ட் சைஸ் தான். எனக்கு குட்டி போடுற மாதிரியே வேணும்னு சொல்லுவீங்க தானே. ஸோ அவங்களுக்காகவே மெயினாக எடுத்தது பேரண்ட் சைஸ் தான். பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தரலாம். ஏன்னா குட்டி போட்டு அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கையிலெல்லாம் பிடிச்சி காமிக்கிறேன். கலர் பார்த்திங்கன்னா 3 கலரில் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு. ஸோ இதுலேயே நாங்கள் எல்லா கலரும் மிக்சராக போட்டிருக்கலாம். இது கரெக்டாக நம்ம பீஸ் கணக்கு தான், பேர் கணக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஜீப்ரா. பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ நீங்கள் வளர்க்குறக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் டெத் ஆகாது. எல்லா தண்ணிக்கும் சீக்கிரமாக அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷஸ் தான். ஸோ பீஸ் 5 ரூபா. மினிமம் ஒரு 10 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஒரு கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிக்சடு கலர் இருந்துச்சு, அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பிங்க் கலர், ரோஸ் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி கப்பி, இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் கப்பி. ஸோ பேர் தான் ஃபீடிங், ஆனால் இதில் பேன் சைஸு சின்னது பெருசு எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகியே வந்துடும். உங்களுக்கு வாலில் டெய்லில் பார்த்திங்கன்னா கலரோடு வந்துடும். பீஸ் 5 ரூபா வரும். வெல்டெல் ஜிப்ராவில் க்ரீன் ப்ளூ 2 இருக்குது. க்ரீன் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் தான்.
ஸோ சைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விங்ஸை நல்லா பெருசாக வரும். பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். இதை கரெக்டாக நீங்கள் க்ரூமிங் ப்ராப்பரான முறையில் கரெக்டாக க்ரூமிங் கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விங்ஸ் வரும். இப்போ இது சின்ன சைஸ் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த விங்ஸ் தெரிவிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒரு அளவுக்கு கொஞ்சம் சைஸிங்காக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த சைடில் விங்ஸ் எல்லாம் நல்லா கிளியராகவே தெரியும். பீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். வேல் டைலில் இப்போதைக்கு இந்த ரெண்டும் இருக்குது. ரெண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மாறு. ஸோ க்ரீன் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும், ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் இருக்குது, அதனால தான் இந்த ரேட்டு டிஃப்ரெண்ட்டு. ஷார்க் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வளர்க்குறவங்க ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளாக் ஷார்க் தான். பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ அக்வேரியம் கடையில் பீஸை பார்த்தீங்கன்னா 30, 35, 40 இது வரைக்குமே செல் பண்ணுறாங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம எல்லாமே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா தான் வரும். ஸோ பிளான்டேரில் இப்போதைக்கு நம்மள்ட்ட ஃபாக்ஸ் ஸ்டைலு, கப்பி கிராஸு, ஸோ இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பேக் 30, பிக் பேக் பார்த்தீங்கன்னா 60. சேம் அதுவும் அதே ரேட்டு தான் ஓகேவா. ஸோ கப்பி கிராஸு சேம் அதே ப்ரைஸ் தான். ஸோ அடுத்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அசசரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டின ஃபிஷஸ் எல்லாம் எதுவும் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லோ ப்ரைஸில் நிறைய ஃபிஷஸ் எல்லாம் வேணால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ எதுவுமே மிஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் மீன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ.